ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக். இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரலாறு பகுதியில் இருக்கிற குப்தர்கள் தலைப்பிலிருந்து மிக முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். குப்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கன்ஃபார்ம் இது வந்து கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா தெரியும், குப்தர்கள் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ குப்தர்கள் டாபிக் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ மோட்டிவேட் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குப்தர்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குப்த அரச வம்சத்தை நிறுவியதாக கருதப்படுபவர் ஸ்ரீகுப்தர். குப்த அரச வம்சத்தை நிறுவியதாக கருதப்படுபவர் ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசின் நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசின் நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையதுன்னா ஸ்ரீகுப்தர். அதாவது குப்த பேரரசோட நாணயங்கள் இருக்கும்ல, அந்த நாணயங்கள்ல யாருடைய வடிவம், யாருடைய படம் முதலாக இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரோட படம் தான். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்ட வாசகம் லிச்சாவையா. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்ட வாசகம் லிச்சாவையா. அடுத்த கொஸ்டின். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் வந்து சமுத்திரகுப்தர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி என்பது எம்மொழி சொல், அதன் பொருள் என்ன? பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி என்பது எம்மொழி சொல்னா அது சமஸ்கிருத சொல், அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது ஆகும். அதாவது பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி என்பது சமஸ்கிருத சொல், அதோட பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வது ஆகும். அடுத்த கொஸ்டின். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? 9 அரசுகள். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? 9 அரசுகள். தென்னிந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுகள் ஆக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார்? 12 அரசர்கள். தென்னிந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுகள் ஆக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார்னா 12 அரசர்கள். வட இந்தியானா 9 அரசுகள், தென்னிந்தியானா 12 அரசுகள். ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின். கவி ராஜா எனும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கவி ராஜா எனும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்து அரசர், அதாவது சமுத்திரகுப்தரின் சமகாலத்து அரசர் யாருன்னா இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்து அரசர் வந்து இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசர். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அதாவது கவிராஜானா சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர்னா இரண்டாம் சந்திரகுப்தர். டிஃபரன்ஸ் பார்த்து நீங்க படிச்சுங்க. தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் போது இந்தியா வந்த சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் போது இந்தியா வந்த சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மிகச்சிறந்த குப்த பேரரசின் கடைசி பேரரசர் பாலாதித்யர். அவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. மிகச்சிறந்த குப்த பேரரசின் கடைசி பேரரசர் பாலாதித்யர். அவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். அதாவது குப்த பேரரசோட கடைசி பேரரசர்னா பாலாதித்யர். அவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். பேரரசர்னா பாலாதித்யர், அரசர்னா விஷ்ணுகுப்தர். கரெக்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின். குப்த அரசர்கள் எந்த கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தின? தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்த அரசர்கள் எந்த கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தின? தெய்வீக உரிமை கோட்பாடு. தெய்வீக உரிமை கோட்பாடுனா அது வந்து அரசர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து கடவுளுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், வேற யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. அதுதான் தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்த பேரரசில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தண்ட நாயகர் மற்றும் மகாதண்ட நாயகர். குப்த பேரரசில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா தண்டநாயகர் மற்றும் மகாதண்ட நாயகர்.
குப்த பேரரசு எந்த பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன? தேசம் அல்லது புக்தி? குப்த பேரரசு வந்து தேசம் அல்லது புக்தி என்ற பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு தூதகா. ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு வந்து தூதகா. காமந்தகரால் எழுதப்பட்ட எந்த நூல் அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது? நிதிசாரம். காமந்தகரால் எழுதப்பட்ட எந்த நூல் அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறதுனா நிதிசாரம். குப்த பேரரசின் முக்கிய வருவாய் வந்து நிலவரி. குப்த பேரரசின் முக்கிய வருவாய் நிலவரி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். முக்கியமான கேள்வி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண் யாரால் நிறுவப்பட்டது? இரண்டாம் சந்திரகுப்தர். டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண் யாரால் நிறுவப்பட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின். குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை. சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். இது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டுனா குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது உலோக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை. சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். குப்தர்களின் ஓவிய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்கள். அதாவது ஓவிய கலைக்கு குப்தர்களோட ஓவிய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் வந்து அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்கள். குப்த பேரரசில் மக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். குப்த பேரரசில் மக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். குப்த பேரரசின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். குப்த பேரரசின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். அதாவது குப்த பேரரசுல மக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். குப்த பேரரசின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். ரெண்டு டிஃபரெண்ட் பாருங்க. குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து வந்து பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பு தசம எண் முறை. குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து வந்து பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பு தசம எண் முறை. ஆரியப்பட்டர் தனது எந்த நூலில் சூரிய சந்திர கிரகங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார்? சூரிய சித்தாந்தா. ஆரியப்பட்டர் தனது எந்த நூலில் சூரிய சந்திர கிரகங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார்னா சூரிய சித்தாந்தா. பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானிலை ஆய்வாளர் வந்து ஆரியப்பட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானில் ஆய்வாளர் வந்து ஆரியப்பட்டர். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி. அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்திய சுஷ்ருதர். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் வந்து சுஷ்ருதர். அவ்வளவுதான். குப்தர்களுக்கு தான் மிக முக்கியமான கேள்வி நம்ம பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக குப்தர்கள் டாபிக் கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க. உங்களுக்கே நல்லா புரியும். நல்லா வந்து அதில் ஸ்டோரி மாதிரி படிச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்கள் வேற ஒரு டாபிக் சந்திக்கிறேன். தேங்க்யூ.